ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்த நடிகர் அஜித் சார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்திற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ அப்படி என்ன ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்குமா அல்லது அஜித் சாரை ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் தற்போது வரைக்கும் 70% இருந்து முடிஞ்சிருக்கு. அதோட படப்பிடிப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதம் இறுதியில் படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து அஜித் சார் குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தை நடிக்க போகிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு வரும் ஜூன் மாதத்தில் தொடங்கி அடுத்த வருடம், அதாவது 2025 பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட படப்பிடிப்பு தள்ளி கொண்டே போயிருந்தது. இந்த ஒரு காரணத்தினால தான் குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஒரு பெரிய நிறுவனத்திடம் ஒப்படைச்சிருந்தாங்க. அதாவது மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் இந்த ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் 2 தயாரிப்பாளர்கள் இருக்காங்களாம். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நவீன் எர்னானி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் மீது தற்பொழுது போலீஸில் ஒரு புகார் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது நவீன் எர்னானி சினிமா தயாரிப்பு போக வேறொரு பிஸ்னஸும் செஞ்சுட்டு வராங்களாம். அதாவது நவீன் எர்னானி இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதோ ஆடியோ ஒட்டுக்கேட்பு விஷயத்தில் சிக்கியதாகவும் இந்த ஒரு காரணத்தினால அவர் மீது குண்டர் சட்டம் பாய அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்படி பாய்ந்தால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்றாம். அப்படி நவீன் அவர்கள் சிறைக்கு சென்றால் ஒட்டுமொத்த நிறுவனமும் முடங்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிகிறது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்திருப்பதாக தற்பொழுது சோசியல் மீடியா முழுவதுமே இந்த ஒரு நியூஸ் தான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் பாதியிலே நிறுத்தின காரணத்தினால மிகப்பெரிய அப்செட் இருக்காங்க. இந்த நிலையில தற்பொழுது ஏகேவோட அடுத்த திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யார் ஃபேன் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.